ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையிலேருந்து நான் வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேன். நைட்டு வந்து சரியாகவே தூங்கவே இல்லை. ஏன் தெரில, இப்போலாம் சில நாளைக்கு சரியாக தூக்கம் வர மாட்டேங்கி. அதுதான் காலையில் அதுக்கப்புறம் எந்திரிச்சு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ தண்ணி வந்து காலையில் நிறைய குடிச்சிருவேன். ஏன்னா எம்டி ஸ்டொமக்காக இருக்கும். நைட்டு கம்மியாக தானே சாப்பிட்றதுனால பசிக்கும் காலையில். அதனால தண்ணி நிறைய ஃபுல்லாக குடிச்சிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் தண்ணி கரைய குடிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம லீவுனால் சரி ஏதாட்டும் ப்ரொடக்டிவாக செய்வோம் அப்படின்னு தான் காலையில் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் காய்கறி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி காலையிலே காய்கறி வண்டி வந்துடுச்சு. இவ்வளோ நாள் வராது, ஒரே ஒரு நாள் என்னைக்காட்டு தான் வரும். என் நேரத்துக்கு இன்றைக்கி லீவ் அன்றைக்கி காய்கறி வண்டி வந்துடுச்சு. சரி கிராப் பண்ணிடலாம் போய் அப்படின்ட்டு எல்லா காய்கறியும் வாங்கிட்டேன். ஆனால் தக்காளி மட்டும் அந்த கடையில் இல்லை. ஸோ தக்காளி வாங்க வேறு கடைக்கு தான் போகணும். ஸோ எல்லாமே ரேட் சீப்பாக தான் இருந்துச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வாங்கின காய்கறி எல்லாம் சேர்த்து ஒரு 135 ரூபா அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஆனால் எல்லா காய்கறியுமே இன்க்ளூட் ஆகிட்டு, அதாவது ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லா காய்கறியுமே வாங்கியாச்சு. காய்கறி வாங்கி வச்சிட்டோன்னா அந்த வீக் வந்து நம்மளுக்கு டே ஷிஃப்ட்டு. ஸோ வாங்கி வச்சிட்டோன்னா ஈஸியாக சமையல் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வாங்கி வச்சிட்டேன். அது போக என்கிட்ட வீட்டிலேயே சொரக்காவும் மெட்ராஸ் குக்கும்பர்னு ஒன்று மஞ்சள் கலரில் இருக்கும் பாருங்க, அதுவும் இருக்குது. அது தவிர வேறு எந்த காயும் இல்லை. ஸோ ஒரு தக்காளியுமே இவங்கக்கிட்ட இல்லை. தக்காளி வெளியில் தான் போய் வாங்கணும் போல். தக்காளி முடிஞ்சிருச்சு போல். ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. அந்த ஒரு பீஸும் நான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். மற்றபடி எல்லா காயும் வச்சுருந்தாங்க. பீட்ரூட், மாங்காய், நூக்கல், சவு, வெள்ளரிக்காய், முள்ளங்கி, கேரட் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே வாங்கிட்டேன் ஓரளவு. எல்லாமே சேர்த்து ப்ரைஸ் வந்து 135 வந்துச்சு. அப்புறம் ஒரு ப்ரெட் பாக்கெட் ஒன்று வாங்கினேன். ப்ரெட் இல்லை, பன்னு பாக்கெட் ஒன்று வாங்கினேன். அது ஒரு 35 ருபீஸ். அப்புறம் இவ்வளோ தான் நான் வாங்கினேன் காய்கறிலாம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இனி அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். டாட்டா, see you.